அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, நோன்பு திறக்கக்கூடிய வேளையில் எந்த மாதிரியான திக்ருகள் ஓதணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கு ரொம்ப எளிமையான விதத்தில் எல்லாருமே அந்த நேரத்தில் துவாக்களை அதிகம் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம். அந்த நேரத்தில் எளிமையாக ஓதிட்டு நம்மளோட துவாவை கேட்டால் அல்லாஹ் மறுக்காமல் தரக்கூடிய வகையில் ஒரு சிறந்த ஒரு குட்டி திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நேரம் என்பது மிக மிக கிருபையான நேரம். அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான துவாவை கேட்டாலுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்குவான். ஏன்னா நாள் முழுக்க அல்லாஹுக்காக பசியோடவும் தாகத்தோடவும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட கண்களை பாதுகாத்து, நம்மளோட நாவை பாதுகாத்து, இன்னும் தொழுகையை தொழுது, இன்னும் குரான் ஓதி, இன்னும் மறைவான நேரத்தில் கூட யாரும் பார்க்காத நேரத்தில் கூட அல்லாஹ்வை பயந்து நம்ம நடந்திருக்கோம். இப்போ சூரியன் மறைகிற இந்த இஃப்தார் நேரம், அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம உட்கார்ந்து அல்லாஹ் விடத்தில் ஒரு துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால நமக்கு அதை அப்படியே கபூலாக்கி தருவான். இன்னும் அந்த நேரத்தை ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு குட்டி திக்ரு போதும், இந்த ஒற்றை வார்த்தை போதும், உங்களுக்கு அல்லாஹ் அதிகம் அதிகம் கொடுப்பான். அந்த நேரத்தில் நம்மளோட உள்ளம் நோன்பு திறப்பதற்கு எவ்வளோ ஆவலாக இருக்குமோ அதை விட பல மடங்கு ஆவலாக அல்லாஹால எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பானா. என்னுடைய அடியான் நாள் முழுக்க எனக்காக பசியோடவும் தாகத்தோடவும் இருந்திருக்கான். இவன் இந்த நேரத்தில் என்ன கேட்க போகிறான், அதை அனைத்தையுமே நான் கபூலாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பானா. அதனால் இந்த நேரத்தை எல்லோருமே பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு குட்டி திக்ரு தான். நீங்கள் நோன்பு திறப்பதற்காக பேரிச்சம்பழத்தை கைகளில் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல செலவாத் சொல்லுங்க. 3 தடவை செலவாத் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். நன்றி உணர்வோடு இதை சொல்லணும். அல்லாஹ் நமக்கு அனைத்தையுமே கொடுத்துருக்குறான். அல்லாஹால நமக்கு கொடுத்த அனைத்திற்குமே நன்றி செலுத்துவதற்கு எப்படி நம்மளோட உள்ளத்திலிருந்து சொல்லுவோமோ அப்படி சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை அடைய நமக்கு அனுமதித்த அல்லாஹுக்கு சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நோன்பு நோர்க்க வலிமையை கொடுத்த ரப்புக்கிட்ட சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த நோன்பு திறக்கக்கூடிய தருணத்தை நமக்கு கொடுத்த அல்லாஹ்விற்கு சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். மனதார சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. இதுதான் உங்களோட இம்மை மறுமை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நன்றியுணர்வோட நம்ம அல்லாஹுவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா முன்னாடி நமக்கு கொடுத்ததை விடவும் அதிகம் அதிகம் கொடுப்பேன்னு சொல்கிறானா. அதனால் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தூரமாகும். உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சில பேர் நினச்சிக்கிறாங்க இந்த அல்ஹம்துலில்லாவை ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை கேட்கக்கூடிய நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்ம கஷ்டத்தோடவும் கவலையோடவும் இருக்கும்போது தான் அல்ஹம்துலில்லாவை அதிகமாக சொல்லணும். அப்போ தான் அல்லாஹாலா நமக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியேறதுக்கான வழியை காட்டி தருவான். எனவே நம்பிக்கையோடு சொல்லுங்கள். எந்த மாதிரி சோதனையில் இருந்தாலும் சொல்லுங்கள். அல்லது உங்களோட விதியவே மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் சொல்லுங்கள். அல்லாஹ் தான் விதியை தீர்மானிக்கிறான். கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை அந்த விதியை மாற்றி எழுதும். எனவே கஷ்டமாக இருந்தாலும், உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இதை மனதார சொல்லுங்கள். அல்லாஹாலா அந்த நோன்பை உங்களுக்கு பல மடங்கு நன்மையாக மாற்றி தருவான். அதோடு நீங்கள் அடுத்த நொடி கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். எனவே ஒரே வார்த்தையில் உங்களோட ஒட்டுமொத்த துவாவும் கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக ஓதிட்டு அல்லாஹ்கிட்ட நீங்கள் எவ்வளவு தேவையோ எடுத்து சொல்லுங்கள். மனதார ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு உங்களோட 1000 தேவைகளை கேட்டால் கூட அல்லாஹ்தாலா உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தந்துடுவான். எனவே இன்றைய தினம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரே இஃப்தார்லேயே உங்களுடைய துவாவை கபூல் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். நாளை முதல் நீங்கள் இதை வார்த்தையை மனதார சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்குவீங்க. அந்த அளவுக்கு நிறைய நலவுகள் ஏற்படும். எனவே
ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனைத்திற்குமே நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நம் அனைவருமே இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரத்தில் அல்லது நம்மளோட சோதனைக்கான காலங்களில் இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான திக்ர்கள் எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம ஒரு தொகுப்பாக போட்டிருக்கோம். அதுதான் நம்மளோட தயாரிப்பில் அற்புத வஜீஃபாக்கள் என்ற தலைப்பில் இந்த கிதாப் ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். இன்ஷா அல்லாஹ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு முறை நீங்கள் இதை வாங்கி கையில் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா எல்லா தேவைகளுக்குமே இதில் வஜீஃபா இருக்குது. எனவே இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் 30 ஜூஸ் குரானும் தமிழில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் 2 கிதாபும் வேணும், அவசியம் வேணும் அப்படின்னா உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 2 கிதாபுமே நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இனி இந்த கிதாப் எங்ககிட்ட நீங்கள் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க முடியாது. அதனால் இப்போவே புக் பண்ணிக்கோங்க. மேலும் துவாக்கள் கேட்பதற்காக எப்போ கையேந்தினாலும் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.